ஒரு புக் லான்ச் பண்ணியிருக்கோம், இ-புக் லான்ச் பண்ணியிருக்கோம் கூகுள் ஆட்ஸ் பற்றி. இது ஒரு புதுசாக கூகுள் ஆட்ஸ் கற்றுக்கிறவங்களுக்கும் எப்படி ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறவங்களுக்கும் இது ஒரு ஐடியா கொடுக்கும் உங்களுக்கு. இந்த இ-புக் இது நம்ம அமேசான் கிண்டிலில் லான்ச் பண்ணியிருக்கோம். இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் பார்த்து பை பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ் எதை பற்றி இருக்குன்னா, இந்த இ-புக் எதை பற்றி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு சிம்பிளாக கூகுள் ஆட்ஸ்னால் என்ன, கூகுள் ஆட்ஸோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் டைப் சர்ச், டிஸ்பிளே, வீடியோ, இந்த மாதிரி இதெல்லாம் இந்த ஆட்லாம் என்னென்ன, இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஆனால் இதுதான் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து ஒரு கேம்பெயின், சிம்பிள் கேம்பெயின் எப்படி கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஆட்ஸில் எப்படி லாகின் பண்ணி உள்ளே போகலாம், அதை எப்படி நம்ம பிஸ்னஸ்க்கான கீவேர்டை ரிசர்ச் பண்ணலாம், பிட்டிங் என்ன கொடுக்கலாம், லொக்கேஷன் நம்ம எப்படி டார்கெட் பண்ணலாம். இப்போ நம்ம பிஸ்னஸ்க்கான லொக்கேஷன் டார்கெட் பண்ணுவோம், அந்த மாதிரி நம்ம லொக்கேஷனை எங்கே டார்கெட் பண்ணலாம், ஆட் எப்படி நம்ம பிஸ்னஸ்க்கான ஆட் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு கேம்பெயினை எப்படி பப்ளிஷ் பண்ணி நம்ம அதை லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ்லாம் நம்ம அந்த இ-புக் கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம கூகுள் ஆட்ஸோட ஹிஸ்ட்ரினா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கூகுள் ஆட்ஸ்னா என்னங்கிறத பார்ப்போம். உங்கள் ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ்க்கு தேவையான டார்கெட்டட் ஆடியன்ஸை ரீச் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஆன்லைன் அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம் தான் கூகுள் ஆட்ஸ். கூகுள் தன்னோட ஃபஸ்ட்டு ஆன்லைன் அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்மை அக்டோபர் 23, 2000 லான்ச் பண்ணாங்க. அப்போ இதோட நேம் கூகுள் ஆட்வர்ட்ஸ்னு வச்சுருந்தாங்க. ஆஃப்டர் ஜூலை 24, 2018 இதை கூகுள் ஆட்வர்ட்ஸ்னு ரீநேம் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ண 2000 2003 வரைக்கும் யாரெல்லாம் அவங்க பிஸ்னஸ்க்காக கூகுள் ஆட்ஸ்க்கு அமௌண்ட் பே பண்ணாங்களோ அவங்க ஆட்ஸை கூகுள் அவங்க சர்ச் இன்ஜினில் ரைட் ஹேண்ட் சைடில் ஷோ பண்ண வச்சாங்க. ஆல்ஃபபெட் என்ற கம்பெனி 58% கூகுள் சர்ச் ஆட்ஸ்லேருந்து வருமானம் ஈட்டிகிட்டு இருக்காங்க. ஆல்ஃபபெட்டுங்கிறது கூகுளோட பேரண்ட் கம்பெனி. அவங்களுக்கு கீழே நிறையா கம்பெனி இருக்குது, ஆனால் கூகுள்லேருந்து மட்டும் அவங்க இவ்வளோ வருமானம் ஈட்டிகிட்டு இருக்காங்க. இந்த 2022 முதல் காலாண்டிலேயே கூகுள் விளம்பரங்கள்லேருந்து $39.6 பில்லியன் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. மக்கள் கூகுள் விளம்பரங்களை கிளிக் செய்யவில்லை என்றால் அவங்க இவ்வளோ சாதனை படைச்சிருக்க முடியாது. கூகுள் ஆட்ஸில் மொத்தம் 6 டைப் இருக்குங்க. சர்ச், பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ், டிஸ்பிளே, ஷாப்பிங், வீடியோ அண்ட் டிஸ்கவரி. ஓகேவா, இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் ஆட்ஸ். கூகுள் சர்ச் ஆட்ஸில் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக கூகுளில் சர்ச்சில் போய் ஏதாவது ஒரு கீவேர்டு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்கூல்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா டாப்லேயும் இல்லை பாட்டம்லேயும், அந்த பேஜில் டாப்லேயும் இல்லை பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா ஆடுன்னு ஷோ ஆகும். டாப்பில் 3 ஆடு ஷோ ஆகும், பாட்டமில் கீழே 3 ஆடு ஷோ ஆகும். ஸோ அதுதான் கூகுள் சர்ச் ஆட்ஸ். சரிங்களா, அந்த ஆடுங்கிறது தான். சரி, அதில் ஆடுன்றதுக்கு கீழே நார்மலாக ஆடு இல்லாமல் நார்மலாக இருக்கும். அது எஸ்இஓன்னு சொல்லுவோம். ஓகேவா, அந்த ஆடுங்கிறது தான் கூகுள் ஆட். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கூகுள் சர்ச் ஆடுன்றது இதுதான். அந்த டாப்பில் ஒரு பேஜை நீங்கள் ஏதாவது ஒரு கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணுறப்ப டாப்பில் 3 ஆடு வர்றதும், சர்ச்சில் ஒரு ஆடு வர்றதும், அதேமாதிரி டவுனில் ஒரு 3 ஆடு வர்றதும் தான் கூகுள் சர்ச் ஆட். சரிங்களா, இதுவே மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் மொபைல்லையும் நான் கொடுத்துருக்கேன். மொபைலில் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் சர்ச் பண்ணுறப்ப ஸ்பான்சர்ட்னு வரும். இப்போ நீங்கள் ஸ்கூல்ஸ் இன் கோயம்புத்தூர்னு கொடுத்தீங்கன்னா 3 இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஸ்பான்சர்ட் ஆட்னு வரும். நீங்கள் அது மொபைல் வியூ. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கூகுள் டிஸ்பிளே ஆடு. டிஸ்பிளே ஆடுன்றது என்னென்னா, மோஸ்ட்லி டிஸ்பிளே ஆடுன்னு என்னென்னா கூகுளோட ஜிடிஎன்னு சொல்லுவோம். காம்பினேஷன் ஆஃப் 2 மில்லியன் வெப்சைட்ஸ், வீடியோஸ், ஆப்ஸ், இதில் தான் ஷோ ஆகும் நம்மளுடைய ஆடு. அதாவது கூகுளோட காம்பினேஷன்லேயே இவ்வளோ வெப்சைட்ஸ் இருக்கும், 2 மில்லியன் வெப்சைட்ஸ் இருக்கும். அது எல்லாத்துலேயுமே நம்ம ஆட் ஷோ ஆகும். சரிங்களா, ஸோ இப்போ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு காமனான ஒரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஹைலைட் பண்ண இடத்துல அந்த ஆட் ஷோ ஆகிட்டுருக்கு. ஓகேவா, அது நான் க்ரியேட் பண்ண டைமென்ஷன்ஸில் அந்த ஆட் ஷோ ஆகிட்டுருக்கு. இது டிஸ்பிளே ஆடுன்றது நம்ம வேறு காம்பினேஷன் ஆஃப் வெப்சைட்டில் இது ஷோ ஆகிட்டுருக்கு இந்த ஆடு. சேம் ஆடே யூடியூப்பில் சர்ச் பண்ணுறப்ப சர்ச் பாக்ஸ் கீழே சில ஆடுன்னு வரும். அங்கேயும் யூடியூப்பில் நம்ம அந்த ஆட் ஷோ ஆகிட்டுருக்கு. இதுவும் டிஸ்பிளே ஆடு தான். அடுத்து நீங்கள் இப்போ ஆப்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஆப்ஸில் ஆடுன்னு வரும். ஸோ அதுவும் இந்த டிஸ்பிளே ஆட் தான். ஸோ டிஸ்பிளே ஆட்ஸ் யூடியூப்லேயும் ஷோ ஆகும், ஆப்ஸ்லேயும் ஸ்டோர் ஆகும், காம்பினேஷன் ஆஃப் வெப்சைட்ஸ்லேயும் ஸ்டோர் ஆகும். சரிங்களா, இதுதான் ஜிடிஎன்னு சொல்கிறோம். இதுதான் கூகுள் டிஸ்பிளே ஆட்ஸ். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வீடியோ ஆட்ஸ்.
வீடியோ ஆட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 டைப் ஆஃப் ஆட்ஸ் இருக்குது. ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ்னு ஒன்று இருக்குது, நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ்னு இருக்குது, பம்பர் ஆட்ஸ்னு இருக்குது, இன்ஃபீட் வீடியோ ஆட்ஸ்னு இருக்குது, மாஸ்டர்ட் ஆட்ஸ்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ் பார்ப்போம். ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் வீடியோ ஏதாவது யூடியூப்பில் பார்த்துட்டு இருப்பீங்கன்னா ஸ்கிப் ஆட் அப்படின்னு கேட்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுதான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட். மோஸ்ட்லி அந்த 5 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது மோஸ்ட்லி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து மக்கள் வியூ பண்ணுறதுக்கு நம்ம பே பண்ணுறோம், நம்ம ஆட் பே பண்ணுறோம், சரிங்களா? இதுதான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ்ன்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சில இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வில் ப்ளே ஆஃப்டர் த ஆட், அதாவது அந்த நீங்கள் ஆடை இது பண்ணவே முடியாது. அந்த ஆட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்து அந்த இதே பார்க்க முடியும், வீடியோவே பார்க்க முடியும். ஸோ இந்த ஆட் வந்து 15 to 20 செகண்ட்ஸ் லாங்கில் இருக்கும். இதுதான் வந்து நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட். நீங்கள் ஸ்கிப்பே பண்ண முடியாது, அந்த ஆடை பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வீடியோவே பார்க்க முடியும். இதுதான் நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்ஃபீட் வீடியோ ஆட்ஸ். இன்ஃபீட் வீடியோ ஆட்ஸ்னால் என்னென்னா, இப்போ இங்கே யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா சில ஆட் ஷோ ஆகும். நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சர்ச்சில் ஆட் ஷோ ஆகும். இந்த மாதிரி அப்புறம் வீடியோவில் நீங்கள் ஏதாவது பார்த்துட்டு இருக்கப்போ ரெக்கமெண்டட் வீடியோன்னு பார்க்குறப்போ ஒரு ஆட் ஷோ ஆகும். இது எல்லாமே வந்து இன்ஃபீட் வீடியோ ஆட்ஸ், சரிங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பம்பர் ஆட்ஸ். பம்பர் ஆட்ஸ்னால் எப்படின்னா, இதுவும் கிட்டத்தட்ட நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ் மாதிரி தான். இது ஆனால் 6 செகண்ட் தான் அந்த ஆட் ஓடும், ஒன்லி 6 செகண்ட் தான். பட் 6 செகண்டில் இந்த ஆடை நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது, அது கம்ப்ளீட்டாக ஓனதுக்கு தான் நீங்கள் வீடியோவே பார்க்க முடியும். ஸோ இதுதான் பம்பர் ஆட்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவுட் ஸ்ட்ரீம் ஆட்ஸ். அவுட் ஸ்ட்ரீம் ஆட்ஸ், மாஸ்டர்ட் ஆட்ஸ், 2 ஆட்ஸ் இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து நம்ம கூகுளோட ரெப்ரசன்டேட்டிவ் ஹெல்ப் இருந்தால் தான் இந்த ஆட் கிரியேட் பண்ண முடியும், சரிங்களா? ஃபஸ்ட்டு அவுட் ஸ்ட்ரீம் ஆட்ஸ்னால் எங்கே இது ஷோ ஆகும்னா, மோஸ்ட்லி மொபைல் சைட்ஸில் அப்ளிகேஷன்ஸில் தான் இது ஷோ ஆகும், சரிங்களா? மாஸ்டர்ட் ஆட்ஸ்னால் என்னென்னா, இது பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹோமில், அதாவது யூடியூபோட ஹோம் ஃபீல்டில் நம்ம டெஸ்க்டாப்பில் தெரிகிறதுக்கு, டிவியில், மொபைலில் ஷோ ஆகிறதுக்கு இது மாஸ்டர்ட் ஆட்ஸ் யூஸ் ஆகும். மோஸ்ட்லி மாஸ்டர்ட் ஆட்ஸ் வந்து வைட் ஸ்ப்ரெட் அவேர்னஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கூகுள் ரெப்ரசன்டேட்டிவை காண்டாக்ட் பண்ணி இது நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் ஆட்ஸ். ஷாப்பிங் ஆட்ஸுங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நைக் ஷூஸ்னு ஏதாவது ஒன்று கூகுளில் சர்ச் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்து ஷூஸ் இமேஜோட கீழே வந்து அந்த ப்ரைஸிங் வரும், பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் இப்போ இங்கே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் இதை பார்க்குறதா இருந்தால் நீங்கள் வந்து யூடியூப்லேயோ இல்லை வந்து ஸ்பாட்டிஃபைலையோ பாருங்கள், வேறு ஆப்ஸில் பார்க்குறவங்க, வேறு பாட்காஸ்ட்டில் பார்க்குறவங்க, ஓகேவா? ஏன்னா நான் வீடியோ ஃபார்மெட்டில் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் நைக் ஷூஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வித் ப்ரைஸிங்கோட வரும், நீங்கள் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் ஷாப்பிங் ஆட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஆட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கு பேர் ஷாப்பிங் ஆட்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிஸ்கவரி ஆட்ஸ். டிஸ்கவரி ஆட்ஸ் மோஸ்ட்லி எங்கெங்கே ஷோ ஆகும்னா, யூடியூப்பில் ஷோ ஆகும், டிஸ்கவரில் ஷோ ஆகும், ஜிமெயிலில் ஷோ ஆகும், சரிங்களா? இப்போ யூடியூப்பில் எப்படின்னா விசிட் சைட்னு ஒரு ஆப்ஷன் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒன்று சொல்கிறப்ப விசிட் சைட்டுன்னு ஒரு ஆட் வரும் யூடியூப்பில். அந்த ஸ்க்ரீன்ஷாட் இங்கே கொடுத்துருக்கேன், எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணுறது வந்து டிஸ்கவர் ஆட்ஸ்ன்னு சொல்கிறோம். ப்ளஸ் டிஸ்கவர்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னா, இப்போ நீங்கள் மொபைலில் வந்து க்ரோமில் போய் சர்ச் பண்ணுறப்ப கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா உங்கள் மொபைல்லையே? ஸோ அது வந்து டிஸ்கவர் ஆட்ஸ் தான், அது டிஸ்கவர் ஆட்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா ஆடுன்னு ஒன்று ஷோ ஆகும். ஸோ அதுவும் இந்த டிஸ்கவரி ஆட்ஸ் தான், சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம டைப்ஸ் ஆஃப் ஆட்ஸு. ஒரு பேசிக்காக ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறது, உங்கள் பிஸ்னஸ்க்கோ இல்லை நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் எப்படி ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்ப்போம், சரிங்களா? ஃபஸ்ட்டு யூஸ்வலாக நீங்கள் எப்படின்னா google.comல நீங்கள் உங்கள் சர்ச்சில் போய்க்கோங்க. google.comல போயிட்டு நீங்கள் அங்கே போய் நீங்கள் சர்ச் பண்ணலாம். கூகுள் ஆட்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆட் ஷோ ஆகும், கூகுள் ஆட்ஸ்னு ஒரு ஆட் ஷோ ஆகும். அந்த ஆடை கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா? அது கூகுளே அவங்களுக்கான விளம்பரத்துக்கான க்ரியேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கான ஆட் க்ரியேட் பண்ணுறாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று வரும். அந்த பேஜில் வந்து கெட் ஸ்டார்டட்னு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் அதை க்ரோ யுவர் பிஸ்னஸ் வித் கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு கொடுத்து கெட் ஸ்டார்டட்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், லெட் ஸ்டார்டட் வித் கெட்டிங் வாட் இஸ் யுவர் பிஸ்னஸ், அதாவது உங்கள் பிஸ்னஸ் நேமை கொடுங்க அப்படின்ற மாதிரி வரும். நீங்கள் அதுக்கு கீழே ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கும், ஸ்விட்ச் டு எக்ஸ்பர்ட் மோட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க,
ஓகேவா? ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் டவுனில் கிரியேட் ஏ அக்கௌண்ட் வித்தவுட் ஏ கேம்பெயின் ஒரு பாக்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பில்லிங் செக்ஷன் கேட்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலே இருக்கீங்க, இல்லை இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்தியாவோட கண்ட்ரி கொடுங்க. டைம் ஜோன் வந்து பசிபிக் டைம் ஜோன் கொடுத்துட்டு கரன்சி இந்தியன் ரூபி கொடுங்க. இதுவே நீங்கள் வேறு கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா அந்த கண்ட்ரிக்கான பில்லிங் கண்ட்ரி கொடுத்து அந்த டைம் ஜோன் கொடுத்து கரன்சி அவங்க கண்ட்ரி அது கொடுத்துருங்க. சரிங்களா? கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கங்க்ராட்ஸ் யுவர் கோ டு டேஷ்போர்ட்னு க்ரியேட் ஆகும். நீங்கள் அடுத்து ஒரு டேஷ்போர்ட் கேம்பெயின்கான டேஷ்போர்ட் நீங்கள் வந்துடலாம். ஓகேவா? இப்போ டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம கீவேர்டு எங்கே போய் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? நம்ம கேம்பெயின் டேஷ்போர்டில் டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா இது ஓப்பன் ஆகும். பிளானிங், ஷேட் லைப்ரரி, பல்க் ஆக்ஷன்ஸ், மெஷர்மெண்ட். அதில் நீங்கள் பிளானிங்க்கு அண்டரில் கீவேர்ட் பிளானர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கீவேர்ட் பிளானர்னு கிளிக் பண்ணப்போ ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸ், கெட் சர்ச் வால்யூம் அண்ட் ஃபோர்காஸ்ட், 2 ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ இது மூலமாக நம்ம எப்படி கீவேர்டு எடுக்கிறோன்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸுங்கிறத நம்ம எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பிஸ்னஸ் வந்து ஒரு ஸ்கூல் பேஸ்டு பிஸ்னஸ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு ஸ்கூல் பேஸ்டு பிஸ்னஸ், நீங்கள் ஒரு ஸ்கூல் வந்து நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுது அது வந்து ஸ்கூல்னு. ஸோ அது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருக்கலாம், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை சம்திங் ஒரு போர்டிங் ஸ்கூலாக கூட இருக்கலாம். ஸோ இதுதான் ஒரு ரேண்டமான கீவேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கீவேர்ட்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்கூல். ஸோ அதனால் நான் ஒரு 4 கீவேர்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸ்கூல்னு எடுத்துக்கிறேன், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு எடுத்துக்கிறேன், போர்டிங் ஸ்கூல்னு எடுத்துக்கிறேன், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு கூட எடுத்துக்கிறேன். ஸோ நான் அதை வந்து அந்த ஸ்டார்ட் வித் கீவேர்ட்ஸுங்கிற பாக்ஸில் கொடுத்துட்டு நான் வந்து கெட் ரிசல்ட்ஸ் கொடுக்குறேன் கீழே. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருக்க மாதிரி கெட் ரிசல்ட்ஸ் கொடுக்குறேன். அந்த மாதிரி கொடுத்தப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அந்த கீவேர்டுக்கான வால்யூம் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலுங்கிற கீவேர்டுக்கு கொடுத்துருக்கேன் 1 million to 10 million வால்யூம் கிடைக்குது. அவ்வளோ பேர் அதை சர்ச் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு 10Kலேருந்து 100K வரைக்கும் சர்ச் பண்ணியிருக்காங்க. போர்டிங் ஸ்கூல்லேருந்து 10Kக்கு 100K வரைக்கும் சர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த கீவேர்டோட வால்யூமை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு தான் இந்த டிஸ்கவர் நியூ ஐடியாஸ் இது பாக்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக கீழே இப்போ நம்ம ஸ்கூல்னு கொடுத்து நம்ம தெரிஞ்ச கீவேர்டை கொடுத்தோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கீழே சில கீவேர்ட்ஸ்லாம் வருது. நியர்லி நம்ம 4 கீவேர்ட் தான் கொடுத்துருக்கோம். பட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 427 ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் வந்து கூகுளே நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுறான் கீவேர்டில். ஸோ அதோட வால்யூமும் வருது. ஸோ இந்த டிஸ்கவர் நியூ ஐடியாஸ் மூலமாக நம்ம ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கான கீவேர்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன வால்யூம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த பேஜ் பிட்டு, லோ பிட் ரேஞ்ச் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த கீவேர்டுக்கு ஆக்சுவலி அந்த ஆன்லைனில் எவ்வளோ ப்ரைஸிங்கு, ஒரு கிளிக்குக்கு எவ்வளோ ப்ரைஸிங்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேசிக் ஐடியா இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் வித் வெப்சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னா இப்போ ஆப்வியஸ்லி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதுக்கு காம்படிட்டர் இருக்க தான் செய்வாங்க. காம்படிட்டர் வெப்சைட்டும் வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த காம்படிட்டர் வெப்சைட்டை நம்ம கொடுத்தோன்னா அவங்க என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் ஸ்டார்ட் வித் வெப்சைட். ஸோ அவங்க காம்படிட்டர் வெப்சைட் கொடுத்து கெட் ரிசல்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க என்னென்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன வால்யூம் இருக்குது, அந்த வால்யூம்க்கு என்னென்ன பிட்டு, ஆக்சுவல் சிபிசி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஒரு கிளிக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இதோட ஒரு பெனிஃபிட். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஆஃப்டர் அந்த காம்படிட்டரோட வெப்சைட் என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதை நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸல் சீட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் நம்மளுக்கு என்னென்ன கீவேர்ட் நம்மளுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு நம்மளோட வேலைகளை ரொம்பவே குறைக்கும். நம்மளுக்கு ஈஸியாக நம்ம பிஸ்னஸ்க்கான கீவேர்டை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த பட்டனை அதில் கிராஸ் பட்டன் கேட்கும். நீங்கள் அந்த கிராஸ் பட்டனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அகெயின் உங்களுக்கு டேஷ்போர்ட் பேஜே வரும். நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண டேஷ்போர்ட் பேஜே வரும். அங்கே போய் நியூ கேம்பெயின் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ப்ளஸ் நியூ கேம்பெயின் இருக்கும், அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதை க்ரியேட் பண்ணப்போ உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும்.
சூஸ் யுவர் அப்ஜெக்டிவ்னு. ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம கேம்பெயின் நம்ம வெப்சைட் ரன் பண்ணுறோம்னா அதுக்கு கோல் இருக்குல்ல, இந்த லீட்ஸா, டிராஃபிக்கா, நம்ம சைட்டில் எவ்வளோ பேர் வரணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம என்ன கோல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் வந்து வெப்சைட் டிராஃபிக்ங்கிறத செட் பண்ணிக்கிறேன். வெப்சைட் டிராஃபிக்ங்கிறது என்னென்னா, நம்ம சைட்டுக்கு அதிக பேர், நம்ம வெப்சைட்டுக்கு அதிக பேர், நிறையா ரைட் பீப்புளை ரீச் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? இல்லை உங்களோட டார்கெட் வந்து நீங்கள் லீட்ஸு, எனக்கு வந்து நிறையா பிஸ்னஸ் லீட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் லீட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வெப்சைட்க்கு வந்து நிறையா பேரை நீங்கள் ரீச் பண்ண வைக்கணும், நிறையா பேருக்கு உங்கள் பிராண்ட் அப் தெரிய வைக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் பிராண்ட் அவேர்னஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஆப்பை ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆப் ப்ரமோஷன் கொடுத்துக்கலாம். பட் நான் இப்போ பேசிக்காக நீங்கள் வெப்சைட் டிராஃபிக் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு, நான் பேசிக் கேம்பெயினால். ஓகேவா? நானும் அதான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வெப்சைட் டிராஃபிக் கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த கீழே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன கேம்பெயின் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா கேம்பெயின்ஸ் இருக்குது. சர்ச்சு, டிஸ்பிளே, பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ், ஷாப்பிங், வீடியோ, டிஸ்கவரி, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியில் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் சர்ச் கேம்பெயின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்களே, அதில் ஆட்ஸ், உங்கள் ஆட்ஸ் மக்கள் அங்கே வந்து உங்கள் ஆட்ஸை பார்ப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்குது. நம்ம இப்போ சர்ச் பார்ப்போம், மற்ற இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ சர்ச் வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறோன்ற மட்டும் பார்ப்போம். ஸோ கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அங்கே வந்து செலக்ட் த வேஸ் டிட் யூ லைக் டு ரீச் யுவர் கோல், உங்களோட கோல் என்னன்னு கேட்கும். ஸோ இங்கே உங்கள் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ என்னோட வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், growwithdigitalexperts.com. நீங்கள் உங்கள் பிஸ்னஸோட வெப்சைட் அட்ரஸ் இங்கே கொடுத்துருங்க. சரிங்களா? கீழே கேம்பெயின் நேம்னு கேட்கும். இது வந்து நீங்கள் என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். பட் இப்போ ஆப்வியஸ்லி நான் சும்மா என்னோட பிரதீப்ஸ் பிஸ்னஸ்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் கேம்பெயின் நேம் ஏதாவது இல்லை எதுவுமே உங்களுக்கு கொடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் கேம்பெயின் 1ன்னே கொடுங்க. டிஃபால்ட்டாக இல்லை கேம்பெயின் #1 இருக்கும், அது கூட கொடுங்க. இதனால ஒரு இதுவும் இல்லை, இது ஜஸ்ட் நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம என்ன கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பிட்டிங் கேட்கும். இது ஆக்சுவலி பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு மோஸ்ட் முக்கியமான ஒரு இது. இந்த டாபிக் பற்றி இதை பற்றி தனியாகவே நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இப்போ நீங்கள் பேசிக்காக இருக்கிறனால பிட்டிங்கில் வந்து கிளிக்ஸுன்றதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது எவ்வளோ பேர் கிளிக்ஸ் பண்ணுறாங்க, உங்கள் ஆடை எவ்வளோ பேர் கிளிக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத, நம்ம ஃபோக்கஸ் வந்து எவ்வளோ பேர் கிளிக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம ஆடை. அதில் நம்ம மேக்ஸிமம் சிபிசி பிட் லிமிட்னா ஒரு கிளிக்குக்கு மேக்ஸிமம் 30 ரூபீஸ் வரைக்கும் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம் ஒரு கிளிக்குக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ நீங்கள் 20ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு கிளிக்கு 20 ரூபீஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கிளிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம கூகுளுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம பிட்டுக்கான நிலையை நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கேம்பெயின் செட்டிங்ஸில் இங்கே சர்ச் நெட்வொர்க், டிஸ்பிளே நெட்வொர்க்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சர்ச் நெட்வொர்க்கை இங்கே ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா சர்ச் நெட்வொர்க்கை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்கள் கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸில் இல்லை கூகுள் சம்மந்தப்பட்ட சைட்ஸில் வந்து உங்களோட ஆட் வந்து ஷோ ஆகும். நீங்கள் டிஸ்பிளே நெட்வொர்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் காஸ்ட்லேயே நிறையா கிளிக்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் வந்து அது எல்லாமே ரேண்டம் கிளிக்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் சர்ச் நெட்வொர்க்கை ப்ரிஃபர் பண்ணுங்கள், டிஸ்பிளே அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா? டிஸ்பிளே நெட்வொர்க் அப்படி டிஸ்பிளே உங்களுக்கு நிறைய பிராண்ட் அவேர்னஸ் ரன் பண்ணோம்னா நீங்கள் தனியாக டிஸ்பிளே கேம்பெயின் கிரியேட் பண்ணிக்கலாம். அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம சர்ச் மட்டும் நீங்கள் கிரியேட் சர்ச் நெட்வொர்க் மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லொக்கேஷன்ஸில் என்னென்னா, இப்போ நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ஆடியன்ஸஸ் வந்து எங்கே நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க, இப்போ இந்தியாவா இல்லை ஒரு ஸ்பெசிஃபைட் லொக்கேஷனா, இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இது பண்ணலாம். இல்லை 3 ஆப்ஷன் கேட்கும். ஆல் கண்ட்ரீஸ் அண்ட் டெரிட்டரிஸ்னால் வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா கண்ட்ரியும் டார்கெட் பண்ணுறீங்களா, இல்லை இந்தியாவை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்களா, இல்லை உங்களோட என்டர் அனதர் லொக்கேஷனுங்கிறதுல நீங்கள் எந்த லொக்கேஷனை டார்கெட் பண்ணுறீங்களோ அங்கே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே என்டர் அனதர் லொக்கேஷனில் கொடுக்குறப்ப இங்கே ஃப்ளிப் ஆகுது. அதில் சென்னை, அம்பத்தூர், தாம்பரம் அப்படின்ட்டு நீங்கள் அதில் சென்னையை கிளிக் பண்ணி அதில் டார்கெட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அது செலக்ட் ஆகிடும். ஓகேவா? லைக்வைஸ் நீங்கள் அதில் என்னென்ன லொக்கேஷன்லாம் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷன்லாம் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கான லொக்கேஷன்லாம் எங்கெங்கே செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே லொக்கேஷன் ஆப்ஷன்ஸ்னு கேட்கும். இதில் டார்கெட்டுங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கேட்கும். அதாவது அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் பீப்புள் இன் ரெகுலர்லி ஆர் சோன் இன்ட்ரெஸ்ட் இன் டார்கெட்டட் லொக்கேஷன் ரெக்கமெண்டட்னு கூகுள் அது சொல்லும். செகண்ட் பார்த்தீங்கன்னா பீப்புள் இன் ரெகுலர்லி நியூ டார்கெட்டட் லொக்கேஷன். நான் ஏன் செகண்ட் சஜஸ்ட் பண்ண சொல்கிறேன்னா,
இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா பீப்புள், அவங்க மக்கள் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறவங்க அந்த லொக்கேஷனில் இருக்கலாம், இல்லை அந்த லொக்கேஷனில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களும் இருக்கலாம். ஆனால் அவங்க அந்த லொக்கேஷனில் அப்படி கூட இருக்கலாம். ஆனால் செகண்டாக இருக்கிற ஆப்ஷன் வந்து கரெக்டாக அந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ நீங்கள் கரெக்டான ஆடியன்ஸை டார்கெட் பண்ணலாம். புரியுதா? ஸோ அதனால நான் செகண்ட் ஆப்ஷனை டார்கெட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் ஆப்ஷனை டார்கெட் பண்ணுறப்ப அந்த லொக்கேஷனில் இப்போ கரண்ட்டாக அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் எக்ஸாக்டாக டார்கெட் பண்ணலாம். ஆனால் மொதல் ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால அந்த லொக்கேஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம டார்கெட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு லாங்குவேஜஸ். இப்போ நீங்கள் நீங்கள் இப்போ தமிழ் ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணிங்கன்னா தமிழ்னு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் காமனாக ஜென்ரல் ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணால் இங்கிலீஷ்னு கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் லாங்குவேஜஸ் இங்கே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கீவேர்ட்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து கீவேர்ட்ஸ் எப்படி எங்கே போய் எடுக்கணுன்றதை நம்ம சொன்னோம், எப்படி சஜஸ்ட் பண்ணி எடுக்கணும்னு சொன்னோம். இப்போ நம்ம பிஸ்னஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்க்கு நான் எப்படி ஒரு கீவேர்ட்ஸ் எடுப்போம், ஒரு பேசிக்காக ஒரு சஜஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ கீவேர்ட் நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கீவேர்ட் டைப்ஸ்லேயே 3 வகையான டைப்ஸ் இருக்குது. ப்ராட் மேட்ச்னு ஒன்று இருக்குது, ஃப்ரேஸ் மேட்ச்னு இருக்குது, எக்ஸாக்ட் மேட்ச்னு இருக்குது. சரிங்களா? இப்போ நான் இந்த கேம்பெயினுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஃபார்மேட்டில் இப்போ நான் சொல்கிறேன். இதை பற்றி நான் தனித்தனி வீடியோ நான் தனித்தனியாக இல்லை நெக்ஸ்ட்டு போடுறேன். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறதுக்காக அதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ யூஸ்வலி ப்ராட் மேட்சிங்கிற கீவேர்டை வந்து நம்ம எப்படி கொடுப்போம்னா, ஜென்ரலாக இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற கீவேர்டை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது கொடுத்துருக்கேன். இப்போ ஃப்ரேஸ் மேட்ச்னு வச்சுட்டிங்கன்னா டபுள் கோட்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் கொடுத்துருப்பேன். ரெண்டுமே டபுள் கோட்ஸில் கொடுத்துருப்பேன். ஓகேவா? எக்ஸாக்ட் மேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கில் கொடுத்துருப்பேன். க்ளோஸ்டு ப்ராக்கெட் எண்ட் ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பேன், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பேன். இப்படி தான் இந்த கீவேர்டை கொடுக்கணும். ப்ராட் மேட்ச்சில் கொடுக்கணும்னா கூகுள் ஆட்வர்ட்ஸ்க்கு நம்ம இப்படி தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஃப்ரேஸ் மேட்ச்சில் கொடுக்கணும்னா டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். எக்ஸாக்ட் மேட்ச்சில் ஓப்பன் ஹெண்டட் க்ளோஸ் ஹெண்டடில் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ ப்ராட் மேட்ச்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து ப்ராட் மேட்ச்னா என்னென்னா, இப்போ கூகுளில் வந்து மக்கள் வந்து தேடுறாங்க. இப்போ ஏதாவது டைரக்ட் மார்க்கெட்டிங், டிஜிட்டல், ஆன்லைன் லைக் தட் இந்த மாதிரிலாம் கீவேர்ட் போட்டு தேடுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ மக்கள் தேடுறது வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங்னு இருக்குது. இப்போ அதில் மார்க்கெட்டிங், அதாவது அந்த மார்க்கெட்டிங்கிற இதுவுமே நம்மள ரிலேட் ஆகுதுல்ல. இப்போ அதே மாதிரி டிஜிட்டல் ஆன்லைன் இருக்குது. நம்மளோட இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டலுங்கிற கீவேர்டுமே ரிலேட் ஆகுதுல்ல. ஸோ இதில் நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னா, நம்ம பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எந்த கீவேர்ட்ஸ் அவங்க மக்கள் தேடினாலும் நம்மளோட இது ட்ரிகர் ஆகும், நம்மளோட ஆட் ட்ரிகர் ஆகும். இதுதான் ப்ராட் மேட்ச். ஓகேவா? இப்போ ஃப்ரேஸ் மேட்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி, இப்போ அவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு தேடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபேக்ட்ஸ்னு தேடுறாங்க. இன்னும் சில பேர் வந்து பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேடுறாங்க. அப்போ நம்ம கீவேர்டோட பிஃபோர் ஆர் ஆஃப்டர். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபேக்ட்ஸுங்கிறது அடுத்து, பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஃபோர். ஸோ இந்த மாதிரி முன்னையும் பின்னையும் அந்த கீவேர்டு ஆட் ஆகிருந்தால் கூட நம்மளோட ஆட் ட்ரிகர் ஆகும். இதுதான் ஃப்ரேஸ் மேட்ச். இப்படி தான் ஃப்ரேஸ் மேட்ச் நம்ம செட் பண்ணுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாக்ட் மேட்ச். எக்ஸாக்டாக அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் நம்மளை தேடுறாங்க அப்படின்னா நம்ம ஆட் ட்ரிகர் ஆகும். ஸோ இந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள்ல தான் இது ரன் ஆகிட்டுருக்கு. இது எப்படி ஒரு பேசிக்காக கீவேர்ட்ஸ் நீங்கள் ஒரு புரிஞ்சுக்கிறதுன்றது தான். இதை பற்றி நான் டீப்பாலாம் நான் நெக்ஸ்ட் கிளாஸஸ் கீவேர்டை பற்றி நான் போடுறேன். இப்போ நீங்கள் ஒரு பேசிக் எப்படி எடுக்கலாங்கிறத ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கான கீவேர்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கான எப்படி ஒரு கீவேர்டுன்றதை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கான கீவேர்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த கீவேர்டை ஃப்ரேஸ் மேட்ச்லேயே கொடுங்க. ஓகேவா? ஃப்ரேஸ் மேட்ச்லேயே கொடுக்குறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்கெட்டட் ஆடியன்ஸ் கிடைக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ப்ராட் மேட்ச்சில் கொடுத்தீங்கன்னா ரேண்டம் ஆடியன்ஸ் நிறையா வருவாங்க, பட் அதுவும் நல்ல கிளிக் கிடைக்கும். பட் ஃப்ரேஸ் மேட்ச்சில் கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. கொஞ்சம் கரெக்டான ஆடியன்ஸை நீங்கள் ரீச் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதனால் நான் நீங்கள் ஃப்ரேஸ் மேட்ச்லேயே கொடுத்துருக்கேன். எல்லாமே டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் இந்த மாதிரி நம்ம கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் கீவேர்டில் போடுறப்பே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கீவேர்டுக்கு எஸ்டிமேஷன் கிளிக்ஸ் எவ்வளோ வரும், வீக்லி காஸ்ட் எவ்வளோ வருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிளிக்கு ஆவரேஜாக எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இது மூலமாக நீங்கள் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சு நீங்கள் உங்கள் பட்ஜெட் செட் பண்ணிக்கலாம். ஒரு பெர் டே பட்ஜெட் எவ்வளோ செட் பண்ணிக்கலாம், இல்லை மந்த்லி பட்ஜெட் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கீவேர்டு எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்றது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆட்ஸ் பற்றி பார்ப்போம்.
இப்போ ஒரு ஆட் இங்கே க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன சொல்லியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு ஆட் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். ஆட் ஸ்ட்ரென்த்னா அந்த ஆட் ஸ்ட்ரென்த் குட் ஆர் எக்ஸலண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆடை வந்து நிறையா பேருக்கு ஷோ பண்ண வைக்கும் கூகுள். ஸோ அப்போ நம்மளுக்கு நிறையா கிளிக்ஸ் கிடைக்கும், நிறையா பேருக்கு ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஆட் குவாலிட்டி நம்ம ஃபஸ்ட்டு நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆட் குவாலிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்மளுக்கு என்னென்ன வேணும்னா, ஹெட்லைன்ஸ் நல்ல ஹெட்லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும், நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். மினிமம் இல்லை நம்ம கிரியேட் பண்ண போகிற ஆட் வந்து ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட். ஓகேவா? RSAன்னு சொல்லுவோம். இந்த ஆடில் வந்து 15 ஹெட்லைன்ஸ் வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம், 4 டிஸ்கிரிப்ஷன்ஸ் வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி, ஹெட்லைன்ஸ் என்ன, டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்னங்கிறத நம்ம இப்போ அடுத்தடுத்து பார்ப்போம், என்னன்னு பார்ப்போம். அந்த ஹெட்லைன்ஸ்க்கு வந்து மினிமம் 30 கேரக்டர்ஸ் இருக்கணும். 30 கேரக்டர்ஸ்னால் அது அந்த லெட்டர்ஸ் வந்து நம்ம ஆடை வந்து ஒரு 30 கேரக்டருக்குள்ளே மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கணும். இதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வந்து 90 கேரக்டர்ஸ்க்குள்ளே மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கணும், அதுக்கு மேலே க்ரியேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? வாங்க இப்போ அந்த ஆட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஆடு தான், இந்த க்ரியேட் பண்ணுற ஆடு தான் மக்கள் வந்து கீவேர்டு அடிச்சுட்டு நம்ம சைட்டுக்கு வரப்போ பார்க்க போகிற ஆடு தான் இந்த ஆட். ஸோ இந்த ஆடுக்காக தான் நம்ம டோட்டலாக நம்ம இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? சரி, வாங்க அதை க்ரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இங்கே ஃபைனல் யூஆர்எல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபைனல் யூஆர்எல் அஸ் யூஷுவல் உங்கள் ஆடுக்கான பேஜ் கொடுத்துருங்க. நீங்கள் உங்கள் வெப்சைட்க்கான எந்த பேஜை நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்களோ உங்கள் யூஆர்எல் கொடுத்துருங்க. இப்போ கூகுள் growthwithdigitalexperts.com நான் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்பிளே பாத்துன்னு இருக்குது. இது வந்து இது மஸ்ட்டு கிடையாது. டிஸ்பிளே பாத்துன்றது உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மல்டிபிள் பேஜஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒரு பேஜ் வச்சுருக்கீங்க, அதுலேயே வந்து SEOன்னு ஒரு பேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இங்கே வந்து நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஜென்ரலாக என்னோடய பாத் செட் பண்ணியிருக்கேன் டிஸ்பிளே பாத்தில், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு. இப்போ உங்களுக்கு வந்து SEOன்னு இருக்குன்னா நீங்கள் டிஜிட்டல் SEOன்னு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் பாத் செட் பண்ணுறதுக்கு உங்கள் ஐடென்டிஃபிகேஷனுக்கு இது என்ன பேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறதுக்கா இந்த டிஸ்பிளே பாத். இது நெசசரி இல்லைன்னா நீங்கள் உங்கள் இதுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிற ஹெட்லைன்ஸ் வந்து 30 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கணும். டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து 90 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கணும். இதான் நம்ம பேசிக்ஸ். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 3 ஹெட்லைன்ஸ் இல்லை ஒரு 2 டிஸ்கிரிப்ஷன்ஸ் அது கிரியேட் பண்ணியிருக்கணும். 3 ஹெட்லைன்ஸ் வித் 2 டிஸ்கிரிப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கணும். இதான் மஸ்ட்டு, இல்லைனா ஆட் கிரியேட் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து நம்ம கீவேர்ட்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங், ஆன்லைன் அட்வர்டைசிங், டிஸ்பிளே அட்வர்டைசிங், மேலே சொன்ன கீவேர்ட்ஸ்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஏன் நான் இங்கே எல்லாம் கொடுத்துருக்கேன்னா, இந்த கீவேர்ட்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி தான் நம்ம இந்த ஹெட்லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதணும். அப்படின்னா தான் நம்ம ஸ்கோர் வந்து ஆட்ஸ்டன்ட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இது நம்ம இது பண்ணுறப்ப குவாலிட்டி ஸ்கோர்னு சொல்லுவோம். குவாலிட்டி ஸ்கோருங்கிறது எப்படின்னா, இதை பற்றி டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் நான் இன்னும் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இப்போ லைட்டாக நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி ஸ்கோருங்க என்னென்னா, நம்ம கீவேர்டு வந்து லேண்டிங் பேஜ்லேயும் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு பீப்புள் சர்ச் பண்ணுறாங்க, அந்த சர்ச் பண்ணுற கீவேர்டு வந்து லேண்டிங் பேஜ்லேயும் இருக்கணும். லேண்டிங் பேஜ்னா என்ன, உங்களோட வெப்சைட் பேஜ், அந்த பேஜ்லேயும் இருக்கணும். நீங்கள் ஆட் டார்கெட் பண்ணுற பேஜ்லேயும் இருக்கணும். உங்களோட கீவேர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுற கேம்பெயின்லேயும் அந்த கீவேர்ட் இருக்கணும். ப்ளஸ் இந்த ஆட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆட்லேயும் இந்த கீவேர்ட் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கீவேர்டு கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி ஸ்கோர் கிடைக்கும். கூகுளில் குவாலிட்டி ஸ்கோர் கொடுப்பாங்க. குவாலிட்டி ஸ்கோர் வந்து அது 1 to 10 வரைக்கும் வேரியேட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த 10ல் ஒரு 8, 9லாம் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான காஸ்ட்லேயே நிறையா கிளிக்ஸ் கிடைக்கும், நிறையா உங்களுக்கு கிளிக் டு ரேட் கிடைக்கும் மற்ற காம்படிட்டர்ஸை விட. ஸோ குவாலிட்டி ஸ்கோர் ரொம்ப முக்கியம். ஸோ குவாலிட்டி ஸ்கோர் இது பண்ணுறதுக்காக தான் இந்த கீவேர்டை நம்ம இந்த இதில் ஆப்டிமைஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஆட் ஸ்ட்ரென்த்தும் நல்லா குட்டுன்னு கிடைக்கிறப்ப நம்மளுக்கு இன்னும் கிளிக் டு ரேட் கிடைக்கும். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக இப்போ நம்மளோட கீவேர்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியை நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, டாப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. இது ஒரு சாம்பிள் ஆட் தான், பட் நம்ம இன்னும் ஃபோக்கஸ்டாக ஆட் எழுதணும். இது ஒரு சாம்பிள் உங்களுக்கு புரியுறதுக்காக நான் இந்த ஆடை கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 4 கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங், டிஸ்பிளே ஆட்ஸ், இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல. அந்த கீவேர்டெல்லாம் யூஸ் பண்ணி நான் எப்படி எழுதிருக்கேன்னு பாருங்கள். டாப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி, பெஸ்ட் ஆன்லைன் மார்க்கெட்டிங் கம்பெனி, டிஸ்பிளே ஆட்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, கீவேர்ட்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அடுத்து நீங்கள் உங்களோட ஓன் பெனிஃபிட்ஸையும் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். கீவேர்டு ஆப்டிமைஸ் மெயினாக கொடுக்கணும். ப்ளஸ் என்னென்ன உங்கள் பெனிஃபிட்ஸ்லாம் உங்கள் ஆட்ஸில் இருக்கோ அதை 30 கேரக்டர்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஓகேவா? மேக்ஸிமம் இந்த ஆடில் வந்து உங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்கணும்னா, உங்கள் பிஸ்னஸ் உங்கள் யூஸரோட ப்ராப்ளம்ஸ் என்ன, அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் தர ஒரு இதாக ஆடாக நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இன்னும் நீங்கள் யூஸரை ஈஸியாக அவங்களை அட்ராக்ட் பண்ணலாம். ஓகேவா? உங்கள் கீவேர்ட்ஸும் இருக்கணும், அவங்க ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸும் இருக்கணும். ஸோ கேட்சியாகவும் இருக்கணும் ஆடு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கங்க.
இதை நீங்கள் காம்படிட்டர் ரிசர்ச்சும் பண்ணலாம். உங்கள் மற்ற காம்படிட்டர்ஸ் ஆட்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அதுலேருந்து நீங்கள் ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். பட் அதுலேருந்து சேம் நீங்கள் காப்பி பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் ஐடியாவை தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆடு என்னால் ஆட் க்ரியேட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க வந்து நீங்கள் கண்டென்ட் ரைட்டர்ஸ்ட்டை போட்டு ஆட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் எனக்கு இது கேம்பெயின் தான் செட் பண்ண வருது, எனக்கு அவ்வளோ கம்யூனிகேஷன் வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து யாராவது உங்கள் ஆட் ரைட்டர் கண்டென்ட் ரைட்டர் சொல்லி எனக்கு இந்த மாதிரி ஆட் க்ரியேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி கம்பெனிஸ் வந்து ஆட் க்ரியேட் பண்ண கண்டென்ட் ரைட்டர்ஸ்ட்டை தான் இது பண்ணுறாங்க. ஸ்மால் லெவல் கம்பெனிஸ் நம்மளே க்ரியேட் பண்ணவும் சொல்கிறாங்க. பட் இது தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். இதுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப தெரியணும்னு இல்லை, ஒரு ஜஸ்ட் 30 கேரக்டர்ஸ்க்குள்ளே நீங்கள் அதை ஃபிட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சாலும் ஓகே தான். சரிங்களா? இதுக்கு சில டூல்ஸ்லாம் இருக்குது நம்ம செக் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. tothepixel.comனு ஒரு டூல் இருக்குது, அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன், எப்படி 30 கேரக்டர்ஸ் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ணிக்கலான்றதுலாம் நான் சொல்கிறேன். இது நீங்கள் ஒரு பேசிக்காக க்ரியேட் பண்ணுறது. சரிங்களா? நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஆட் வந்து எப்படி ஷோ ஆகுதுன்றது வந்து ரைட் சைட்லேயே உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த இமேஜ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எப்படி ஷோ ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி தான் வந்து மக்கள் சர்ச் பண்ணுறப்போ உங்கள் ஆட் ஷோ ஆகும். ஓகேவா? நான் யூஸ் பண்ண கீவேர்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ்லையும் யூஸ் பண்ணியிருப்பேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பேன், ஆன்லைன் மார்க்கெட்டிங்கிறத யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம கீவேர்ட் வந்து ஹெட்லைன்ஸ்லேயும் இருக்கணும், டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து நல்ல கிளிக் டு ரேட் கிடைக்கும், குட் குவாலிட்டி ஸ்கோரும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ண எல்லா பேஜும் ஒரு ஓவர்வியூ மாதிரி காட்டும். இல்லை ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெட் மார்க்கில் காட்டும் என்ன எரர்ஸ்னு. ஸோ நீங்கள் அகைன் அதை செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓவர்வியூ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பட்ஜெட் பேஜ் ஓப்பன் ஆகும். பட்ஜெட் பேஜில் கூகுளே சில ரெக்கமெண்டட் பட்ஜெட் காட்டும். உங்கள் எஸ்டிமேஷன் இருக்குது, இவ்வளோ கிளிக்ஸ்க்கு இவ்வளோ பட்ஜெட் காட்டும். நீங்கள் அதையும் கொடுத்துக்கலாம். இல்லை என்னால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அதையும் சஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு பப்ளிஷ் கேம்பெயின் நெக்ஸ்ட் ஓவராலாக கேட்கும், யுவர் கேம்பெயின் இஸ் ரெடி டு பப்ளிஷ். இப்போ நாங்கள் பப்ளிஷ் பண்ணவா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் அப்புறம் பப்ளிஷ் கேம்பெயின் கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும்.